இந்த பெட்டிக்குள் போட்டு அடப்பட்ட வச்சுங்கிற பார்த்தாடா இந்த 5 பெண்களால் பெட்டியை திறக்கப்பட்டு வெளியே வந்துட்டுனா என்னை கொன்றவனை ஒருவரை கூட கொல்லாமல் விட மாட்டேன். என்னை கொன்றவன் அனைவரும் மணிமணி நாட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ விடுவேடா, விடவே மாட்டேன். இப்போ போனேன் அந்த மணிமணி நாடே நான் சரி, அவர் ஒருவரை இந்த பெட்டிக்கு பாதுகாப்பா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கும். எல்லோரும் படுத்துக் கொண்டுதான் உறங்குவார்கள். நின்று கொண்டே உறங்கிக் கொண்டிருக்கிறாரே. உப்பு பொந்த இல்ல, கல்லு பொந்த. இதுதான் நீ காவல் இருக்கிற லட்சணமா? கண்ணு திறக்காம ஜாக்கிரதையா இருக்கிற பாத்தியா? ஆமா குருதேவா. ஏய் குருதேவா, தடாகத்திற்கு சென்று நான் நீராடி விட்டு வந்து விட்டேன். ஆமா, பூஜைக்கு கொண்டார் ஏற்பாடு. கபடி ஆடிக்கிறேன். பெட்டி காணல குருதேவா. பெட்டி காணல. காவலில் இருந்தவன் நீதான். அப்படி இருக்கும் பொழுது பெட்டி களவாடி சென்றவர்கள் யாரும் உனக்கு தெரியாதா? நல்லா மூக்குடி உண்டு தூங்கு நல்லா. சர்வ ஜாக்கிரதையா தான் இருந்தேன். சர்வ ஜாக்கிரதை. ஆமா, பெட்டியை களவாடி கொண்டு சரி, பெட்டி களவாடி சென்றவர்கள் யாரும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆமா, பாத்தாயா 2 பெண்கள் இறந்து போய் இருக்கிறாங்க. குருதேவா, அந்த பக்கம் பாத்தீங்களா 3 பெண்கள் இறந்து போய் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 5 பெண்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். ஆமா குருதேவா. ஏய், இந்த 5 பெண்களுமே பெட்டிக்குள் பொண்ணோ பொருளோ பணமோ இருக்கும் என்று திறந்திருக்கின்றார்கள். மாயமோடு யாகப்பட்டது வெளியே வந்து 5 பெண்களை கொண்டு விட்டார். அந்த மாயமோடு மீண்டும் நான் பெட்டிக்குள் அடைக்க வேண்டும் என்றால் இமாச்சலம் சென்று பரமனை கோரி கடும் தவம் செய்து பல வரங்களை பெற்றால் அந்த மாயமோடு மீண்டும் நான் பெட்டிக்குள் அடைக்க முடியும். இல்ல குருதேவா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம்? ஆமா, என்ன சந்தேகம்? ஐயோ, மோகினி சொல்றீங்க இந்த பெண்கள் இருக்குதுன்னு. அப்படி என்றால் யார் அந்த மோகினி? சரியான கேள்விதான். யாருமே கேட்காத கேள்வி என்னை கேட்டுவிட்டார். ஆமா குருதேவா. சரி, அது விவரமாக எடுத்துரைக்கின்றேன், பொறுமையாக கேள்வி. அப்படியா குருதேவா? யார் அந்த மோகினி என்ற விவரம் உனக்கு வேண்டும். கண்டிப்பா தெரிவிக்க வேண்டும். அவ்வளவுதானே? ஆமா குருதேவா. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக மணிபுரி நாட்டை மார்தாண்ட மன்னர் சீர் சிறப்போடு ஆட்சி செய்து வந்தார். அப்படி ஆட்சி செய்து வரும் நேரத்தில் அந்த